கூட இப்போ ரோட்டில் கைவேலி அடியில் நிற்கிறார், தெம்பிளியில் இருக்கிறாராம். பாருங்க நிலைமையில் என்ன செய்கிறது? இங்கே பாருங்க, இந்த நெல்லை தான் அள்ளுறார். இந்த நெல்லை அள்ளி எடுத்து கொண்டு நிற்கிறார். பாருங்க இங்கே பாருங்க, இதைத்தான் அவர் எடுத்து கொண்டு போய் நீ புடைச்சி எடுக்கணும் வேணா வேறு மேனே. இது வறுமையால் மட்டும்தான் இப்படியான செயல்பாடு நடக்குமே தவிர பணக்காரரோ இல்லாட்டி சொந்தம் பந்தமாக பார்க்குறாக்கள் யாரும் இருந்தால் இந்த விஷயம் நடக்காது. 3 பேர் பிரஜாவா? உண்மையாக சொல்கிறீங்களா போய் சொல்கிறீங்க? என்ன பேர்? இப்படியும் இந்த நாட்டில் பிரச்சனை இருக்குது, மக்கள் கஷ்டப்படினன்ற விஷயத்தை தான் நான் இதில் நீரை கொண்டு போய் தூத்தி போட்டு கிட்டத்தட்ட இப்போ டைம் 1:30 ஆகுது. பாருங்க 1:30 நான் இதை வச்சுருங்க. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் நான் அந்த பிரதான வீதி, அதாவது கைவேலியிலேருந்து பரந்தன் போகிற அந்த பிரதான வீதியில் நிற்கிறேன். பாருங்க பின்னுக்கு ஒரு ஆள் இந்த ரோட்டில் நெல் காய போடுறது அந்த நெல்லை அள்ளி கொண்டு இருக்கிறார். பாருங்க இன்றைக்கு இவ்வளவுக்கு இந்த நாட்டுக்கு நிலைமை இருக்குதுன்றதான் இது அடையாளமாக இருக்குது. உண்மையிலேயே கவலையாக இருக்குது இந்த விஷயத்தை பார்க்க. இப்போ தான் நான் போகிற அளவில் முல்லைத்தீவு போயிட்டு கொண்டிருக்கிறேன். மோட்டர் சைக்கிள் எங்கே அதில் விட்டுருக்கேன். பாருங்கள் அவர் அள்ளி கொண்டிருக்கிறார். அவரோட நிலைமை என்னென்னு கேட்போம். என்னால் முடிஞ்சால் நான் சின்ன உதவியை நான் செய்துட்டு போகிறேன். அவரோட நிலைமையை பார்ப்போம், எங்கே இருக்கிறார், யார் இருக்கு, நம்ம என்ன விஷயம்ன்றதை அவருக்கு கேட்டு பார்ப்போம். உண்மையவே மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்குது. பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் என்னன்று. வணக்கம் ஐயா. உடம்பு என்ன செய்கிறீங்க? புலங்கல்ல எங்கே இருக்கிறீங்க? யாராக இருக்கிறீங்க? நானும் மனைவியும் இருக்கிறோம். ஏன் குடும்பத்தை உங்களை பார்க்குறது ஆக்கள் இல்லையா? இல்லையா? அப்போ இந்த நெல்லாளி தான் சாப்பிட்றீங்களா? என்ன செய்கிறது? பிள்ளைகளெல்லாம் எங்க? பிள்ளைகளெல்லாம் அவரை கல்யாணம் முடிஞ்சு மட்டக்களப்பு கொண்டு திருவோணாமலை இப்படியே போட்டுனா நான் காய்க்கிறேன் இல்லையா? தாங்கட விருப்பத்துக்கு எல்லாம் செய்துட்டுனா அதால் நீங்கள் இப்போ தனியாக தான் இருக்கிறீங்க. அவருக்கு எத்தனை வயது? உங்கள் மனசுக்கு 56. நீங்கள் 2 பேரும் தான். வேறு தந்தன்மை கொண்டாலும் இருந்தால் அப்போ என்ன உழைப்புகள் ஒன்றும் இல்லையா? உழைப்புக்கு என்ன பார்ப்போம். இங்கே என்ன கால் என்ன நடந்த கால் நீங்கி போச்சு. என்ன நடந்ததுன்னு தெரியாது. நானும் எல்லா ஆஸ்பத்திரியும் போய் வரேன். எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? மாஞ்சோலை, யாழ்ப்பாணம், மற்றது இங்கே முல்லைத்தீவு, இங்கே புதுக்குடியிருப்பு எல்லா இடம் போனீங்க, ஒன்றும் சரி வரல. அப்போ என்ன இதை கொண்டு போய் நீ என்ன செய்வீங்க? இதை கொண்டு போய் தூத்தி போட்டு நல்ல நெல் எடுத்து சாப்பிட்றது. கறியாளுக்கு அதை பார்க்கறது விட்டு காரப்படியாக கொண்டு வந்துருக்காங்க. 3 பேர் பிரஜாவா? உண்மையாக சொல்கிறீங்களா போய் சொல்கிறீங்க? உண்மையாக. என்ன பேர்? ஒன்று கடல்மணி, ஒன்று மணியரசன், முடியரசன். அவ்வளோ பேரும் வீரஜாவும் இருந்தும் வேறு பிள்ளைகளும் இருந்தும் பார்க்குறல்ல உங்களை. அப்போ உதவி திட்டங்கள் அதுவும் தாரவில்லை உங்களுக்கு? இப்போ அந்த சமர்த்தி உதவி திட்டம் பெறுதா? சமர்த்தியால் அது இல்லை எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. வீடு நல்ல வீடு இருக்குதா இல்லாட்டி எப்படி இருக்குது? இது அந்த சித்த மகன் கட்டி தந்த வீடு தானப்பா. வீரஜானிஞ்ச மகன் கட்டி தந்ததா? அந்த வீடு அதை இப்போ திருத்தி போட்டு இருக்கிறீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? சின்ன தம்பி. வேலாயுதன் சின்ன தம்பி. வேலாயுதன் சின்ன தம்பி. இங்கே பாருங்கள் மக்களே, பாருங்கள். நான் இப்போ இதால் வாரணும் தான் பார்த்தேன். ஐயா இங்கே பாருங்கள், இந்த இதில் இந்த நெல்லை எடுத்து தான் குடும்பத்தை நடத்துகிற சூழ்நிலை இருக்குது. 3 பேர் மாவீரராக. நிலைமையை பார்க்க கம்மியாகவே கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யறேன்னு தெரியல. இப்படியும் இந்த நாட்டில் பிரச்சனை இருக்குது, மக்கள் கஷ்டப்படினன்ற விஷயத்தை தான் நான் இதில் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த இதை பதிவு பண்ணுறேன். முடிஞ்ச ஆக்கள் இவருக்கான உதவிகளை செய்கிறேன்னா நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஐயாட்ட ஃபோன் நம்பர் எதுவும் இருக்கா? எங்கே தெம்பிலியா கூட சரியா வாரம் இடத்த சொல்லுங்கள். சரியா வடிவ சொல்லுங்கள். எது
கருமாரியம்மன் கோயில் அடிக்கணும். கருமாரியம்மன் கோயில் அடி ரோட் இருக்கு. ஓ ஓ அதனால் வந்து கருமாரியம்மன் கோயில் அடிக்கணும் தான் வந்தால் உங்களை இதாண்டல என்ன பேருன்னு சொல்லணும் உங்களுக்கு? வேலாயுதம் சின்ன தம்பி. சின்ன தம்பின்னு சொன்னாங்களாங்கம்மா? பழனின்னு தான் கூப்பிடுறேன். பழனி ஐயான்னு சொல்லி சொன்னால் சரி. யாரும் இந்த புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அல்லாட்டி புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து உண்மையிலேயே இவருக்கான உதவிகளை செய்ய வேணும்னு சொல்லி நான் அதில் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே பயங்கர கஷ்டமாக இருக்கிற நிலைமை. வெறும் மனுஷன் தான் இருக்கிறவன், புள்ளியல் வந்து எல்லாம் போட்டுட்டு போயிட்டோமா பாப்பார் இல்லையா. மற்ற 3 பேர் வீரஜாவும் பாருங்கள். இந்த நிலைமையில் இவள் இந்த வெயிலுக்கு கிட்டத்தட்ட இப்போ டைம் வந்து 1:30 ஆகுது பாருங்கள். 1:30க்குள்ள இந்த வெயிலில் இருந்து இந்த காயப்போட்ட நெல் அவங்க அள்ளி எடுத்துட்டாங்க. மிஞ்ச கிடக்கிற நெல்லுகளை வந்து இப்போ புறக்கி எடுத்து கொண்டு சாப்பிட்றதுக்கு வலிக்கிறாரண்டா. இது வந்து வறுமையால் மட்டும்தான் இப்படியான செயல்பாடு வந்து நடக்குமே தவிர பணக்காரரோ இல்லாட்டி சொந்தம் பந்தமாக பார்க்குறாக்கள் யாரும் இருந்தால் இந்த விஷயம் நடக்காது. இப்படி வந்து இந்த ரோட்டில் நின்றவர் செய்ய வேண்டிய தேவையில்லை. உண்மையிலேயே கவலையாக இருக்குது. முடிஞ்சால் நான் என்னாலான உதவியை நான் அவருக்கு செய்துட்டு போகிறேன். பார்க்குற உறவுகள் தயவு செய்து இப்படியான ஆக்களை வந்து தொடர்படுங்க, அவருக்கான உதவிகளை செய்ய வேணும்னு சொல்லி நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நில்லுங்க ஐயா, நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உதவியை தாரேண்ணா. என்ன செய்கிறேன்? நான் ஒன்றும் செய்யலை. நான் இப்போ அவசரமாக அதுக்குள்ள போக்கில் தான் உங்களை கண்டேன் நான். என்னய்யா நான் இதை வச்சுறேங்க. சரியா? உங்களோட பிள்ளையா நினைச்சு தாரன். சரியா? சந்தோஷமாக இருங்க. யாரும் பார்ப்போம், இதை பார்க்குறவிய யாரும் வந்து உதவி செய்தால் செய்யட்டும், செய்வினவன்னு நினைக்கிறேன். கவலைப்படாமல் சமைச்சு சாப்பிடுங்க. சரியா? வந்தால் கருமாரியம்மன் பொங்குரி ரோட்டால் வந்து கருமாரியம்மன் கோயில் அடி எவ்வளோ விட்டு காட்டினால் அதிலிருந்து முன்பளவு. சரி, நான் வந்து அங்கே வாரேன். சரியா? அட்ரஸ் இருக்குது, நான் வாரேன். யாரும் தொடர்படுக்கிறேன்டா நான் இந்த கண்டக்ட் நம்பரை கொடுக்குறேன். இல்லையாண்டா பார்ப்போம், ஏதோ ஒரு வழி பார்ப்போம். இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுவேன் யூடியூப்பில் போட்டுட்டு உங்களுக்கு அப்படி உதவி கிடைச்சா நான் கொண்டாந்து கட்டாயம் தருவேன். சரியா? இதை நீங்கள் இப்போ செலவுக்கு வச்சுருங்க. சரியா? ஓகேயா? சரி, இந்த பேக் எடுங்க பாப்போம். பேக் எடுங்க, உள்ளுக்கு என்ன இருக்கான்னு பாப்போம். பாருங்க, இங்கே பாருங்க. இதைத்தான் அவர் எடுத்து கொண்டு போய் நீ புடைச்சி எடுக்கணும். வேணா புடைச்சி எடுத்து இதான் நல்லதா கூடாத ஒன்றும் தெரியாது. புடைச்சி எடுத்தால் தான் அதில் நல்லது இல்லை. வேறு மேனே இப்போ இவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு போக போகிறீங்க. இப்போ குவிச்சு விட்டனீங்களா? சரியா? பாப்போம். இங்கே பாருங்க ஐயா, பாருங்க. இதில் வந்து இங்கே குவிச்சு வச்சிருக்கார் பார்த்தீங்களா? இங்கே இப்படி குவிச்சு இப்போ அள்ளி அடுக்கிறார். இதை ரோட்டில் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இந்த ரோட்டில் புதுக்குடியிருப்பு ரோட்டில் கைவேலி அடியில் நிற்கிறார். தெம்பிளியில் இருக்கிறாராம். பாருங்க நிலைமையில் என்ன செய்கிறது. இங்கே பாருங்க, இந்த நெல்லை தான் அள்ளுறார். இந்த நெல்லை அள்ளி எடுத்து கொண்டு நிற்கிறார். சரி ஐயா, வேறு என்ன யோசிக்காதீங்க, நான் பாருண்ணா. ஓகே, சரியா, பாய். பெரிய பொண்ணியம். சரியா, கவலைப்படாதீங்க. என்ன சார், எங்காலம் இப்போ நான் எதிர்ச்சியாக கண்டபடியாக கண்டு கதைக்கிறேன். எப்படி உங்களை மாதிரி நிறைய பேர் இப்படி இருக்கணும். என்ன சார், எல்லாம் கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் இருக்கணும், ஒன்றும் செய்யலாத நிலையில் இருக்குது. சரி, பார்ப்போம், இதை கடவுள் விட்ட வழியான்னு யோசிப்போம். சரியா? பாருண்ணா, பா. முல்லைத்தீவிலேருந்து நான் யாழ்ப்பாணம் போகிற இடையில் வந்து திம்பிளி இருக்குது. திம்பிளியில் அந்த ஐயா இருக்கிறாராம். இப்போ வந்து இந்த கைவேலி பிரதேசத்துக்குள்ள இருக்கிற இந்த வயலுக்கு இதுக்குள்ள வந்து இந்த ரோட்டில் வந்து இந்த நெல்லுகள் காய போட்டு எடுக்கிறவிய, அதாவது ரோட்டில் இருக்க நெல்லை எடுத்து அவர் வந்து இந்த கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு வலிக்கிறார். உண்மையிலே இது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த நாட்டில் இப்போவும் மக்கள் கஷ்டப்படுற விஷயத்தை தான் நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னால் முடிஞ்ச நான் உதவியை செய்துட்டு போகிறேன். வேறு உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மற்றும் முதன்முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் இந்த முறை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.